பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 77 முதல் 79 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 77வது சங்கீதத்திலே, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி ஆசாப் சங்கீதத்தை எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். மிகுந்த துன்பத்திலிருந்து தேவனை நோக்கி கெஞ்சியும் ஆனால் பதில் கிடைத்ததற்கான ஆதாரம் எதுவும் காணப்படாத நிலைமையிலே இங்கே இந்த சங்கீதக்காரர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதக்காரர் செய்தது போல கடந்த கால தேவனுடைய அன்பின் கிரியைகளை நினைவு கூர்ந்து தொடர்ந்து இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தமது குமாரனில் தேவனுடைய முழுமையான வெளிப்பாட்டினால் நாம் இதை பற்றி உறுதி கூறப்பட்டிருக்கிறோம். தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவருடைய கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதவசனம் கேட்கிறது. வேதவசனம் உண்டாவதாக. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு அதே பதில் அங்கே அதே சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழி, தேவனையும் வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். கர்த்தர் உண்டாவதாக. ஆம், கர்த்ததாமே அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், தமது வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன். அப்படியா இன்றைக்கும் அவர் தாமே நமது வாழ்க்கையிலும் கிரியை செய்வாராக. 78வது சங்கீதத்திலே இது ஒரு போதக சங்கீதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். உண்டாவதாக. ஆம், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் மேலும் வெளிப்பட்டது. அவர்கள் பாவம் செய்த பொழுதெல்லாம் அவர்கள் ஆவிக்குரிய தோல்விகளுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். அவிசுவாசத்தையும் உண்மையில்லாத தன்மையும் அங்கே அவர்களுக்கு மிகுந்த இக்கட்டான நிலைமைக்குள்ளாய் அவர்களை தள்ளினது. இங்கே முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சமூகத்தையும் வல்லமையும் நாம் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டும். மேன்மை உண்டாவதாக. ஆம், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே இந்த ஆசாப் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். வேதத்தில் உள்ளவைகளை தனது வரப்போகிற சந்ததிக்கு அறிவிக்கும்படியாக பிள்ளைகளுக்கு நாம் அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே சமயம் உண்டாவதாக. ஆம், இருதயத்தை செவிப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த
முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய இந்த தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவர்களை கட்டளையிட்டார் என்று வேத வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு சமயமே ஒன்றாவது. இருதயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்வை இருதயத்தில் விடுகிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனாக்கத்து இருதயத்தை பார்ப்பான். இருதயம் தேவனுடைய பார்வையிலே செம்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய செயல்களை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள் சொல்லி 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதிசயங்களையும் மறந்து போனார்கள். கர்த்தராமே மேக ஸ்தம்பத்திலே அக்னி ஸ்தம்பத்திலே அவர் நடத்தி சென்றார், செங்கடலை பிளந்தார், அற்புதங்களை செய்தார். எல்லாவற்றையும் மறந்து தேவனை விட்டு விலகுகிற காரியம் அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. சமயம் உண்டாவது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தேவன் யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமாய் பகிர்ந்து கொண்டார். 79ஆம் சங்கீதத்திலே தேவனே புறஜாதியார் உங்கள் சொந்தத்தில் வந்து உங்கள் பரிசுத்த தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடாக்கினார்கள். ஆம், இங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தில் குறைந்தவர்களாய் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்கள் எழுப்பும்போது புறஜாதியர் வந்து எருசலேமை அழித்து போட்டார்கள். நேபுகாத்நேச்சார் வந்து மண்மேடாக்கினான். ஆம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. இந்த நாளிலும் இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதும் கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து நம்மை நடத்தட்டும். சர்வவல்ல மகிமையான ஆசீர்வாதங்களை அளிப்பாராக. ஆமீன், ஆமீன்.